பயங்கரவாத இயக்கத்தின் கமாண்டரின் மகன் பாகிஸ்தானில் பட்டப்பகலில் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டார் என்றால் அதற்கு பின் யார் இருந்திருக்க முடியும்? அஜித் தோவலை தவிர. கைசர் ஃபாரூக் வெளியே வந்தபோது திடீரென ஒருவர் சுடுவதும் அவருடன் வந்தவர்கள் மறைவிடம் தேடி தெரித்து ஓடுவதுமான அந்த வீடியோ பாகிஸ்தானில் அப்போது வைரலானது. இந்திய எதிரிகளின் கதை அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்திலேயே முடிக்கப்பட்டு வருகிறது. துரந்தர்களின் கைவரிசை இப்ப ரொம்ப ஆக்டிவா பாகிஸ்தானில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு தேவதையை போல மோடி இருக்கிறார். உண்மையில் அவர் மிக கடுமையானவர் என்றார் ட்ரம்ப். So you look at this man. He's the most beautiful looking man. He looks so nice. He's like an angel. But actually, he's as tough as he's a killer. I don't want to... இந்தியா மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவை அமெரிக்கா பாதுகாக்கும் என்றார் ட்ரம்ப். But if they were attacked, we would be there to help them. எந்த அழுத்தத்துக்கும் மோடி எப்போதும் பணிய மாட்டார் என்பதற்கு ட்ரம்பின் வார்த்தைகளே சாட்சி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானில் மீண்டும் நரவேட்டை தொடங்கிவிட்டது. இந்திய எதிரிகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் மார்க்சி முஸ்லிம் லீக் எனும் கட்சியின் தலைவர் சௌத்ரி முகமது சர்வார் என்பவரின் மகன் ஹுசைன் ஹாஷிம் என்பவர் கடந்த வாரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13-12 தேதி அளவில் திடீரென சாலை விபத்தில் சிக்கினார். அவரது கல்லீரல் பலத்த அடி வாங்கியது. ஒரு வார காலமாக உயிருக்கு போராடினார். நேற்று அவர் மர்கையா ஆகிவிட்டார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இறந்தவரின் அப்பா ஒரு கட்சி தலைவர் மட்டுமல்ல, லஷ்கர்-இ தொய்பாவின் கமாண்டரும் கூட. இந்தியாவுக்கு எதிராக அவரும் அவரது மகனும் செய்த அட்டூழியங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நடந்தது சாலை விபத்து அல்ல, அது ஒரு கொலை முயற்சி என்று கூறப்படுகிறது. சாலை விபத்துக்கு காரணமானவர்களை இப்போது வரை பாகிஸ்தான் போலீசாரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. விபத்துக்கான காரணம் மர்மமாகவே உள்ளது. அதுவும் எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, இது போன்ற எந்த விஷயமும் தெரிய வரவில்லை. பாகிஸ்தானின் அரசு பாதுகாப்பில் இருக்கிற பயங்கரவாத இயக்கத்தின் கமாண்டரின் மகன் பாகிஸ்தானில் பட்டப்பகலில் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டார் என்றால் அதற்கு பின் யார் இருந்திருக்க முடியும்? அஜித் தோவலை தவிர. அண்மை காலமாக இந்திய எதிரிகளை அவர்கள் இருக்கும் மண்ணிலேயே போட்டு தள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் அந்த சம்பவங்களுக்கு எவராலும் ஆதாரம் திரட்ட முடியவில்லை என்பதுதான் பியூட்டி. இதற்கு முன் 2025 ஜூலை 3ஆம் தேதி பாகிஸ்தானில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஹபீஸ் சையதின் வலதுகை என்று கருதப்படும் மஃப்தி ஹபீபுல்லா ஹக்கானி என்பவர் பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத சிலரால் வேட்டையாடப்பட்டார், அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தான் டிர் மாவட்டத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்று இந்த சம்பவம் நடைபெற்றது. பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்புகள் இதுவரை எவரையும் கண்டறியவில்லை. மிகுந்த பாதுகாப்புடன் வலம் வரக்கூடிய ஹக்கானி சர்வசாதாரணமாக ஒரு தெருநாயை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தான் உளவுத்துறையினருக்கே அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2022 ஜூலை மாதம் காலிஸ்தான் பயங்கரவாதியான ருபிடாமன் சிங் மாலிக் என்பவர் பிரிட்டனில் சர்ரே என்கிற இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த ருபிடாமன் மாலிக் யார்? அவர் என்ன செய்தார்? 1985க்கு பழைய ஹிஸ்டரி நோக்கி நீங்க போகணும். 1985 ஜூன் 23ஆம் தேதி கனடாவினுடைய மான்ட்ரியாலில் இருந்து லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் 31,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது நடுவானில் குறிவைத்து குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் 329 பயணிகள் பலியாகினர். இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியது காலிஸ்தான் கோரிக்கையை முன்வைக்கும் பப்பர் கால்சா என்கிற அமைப்பு. அதன் தலைவராக இருந்தவர் ருபிடாமன் சிங் மாலிக். இப்போ அவரை ஏன் களை எடுத்தாங்கிறது எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும். 2022 நவம்பரில் லகூர் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலிஸ்தான் பயங்கரவாதியான ஹர்விந்தர் சிங் ரிண்டா என்பவர் மர்மமான முறையில் இறந்திருந்தார். அளவுக்கு அதிகமாக மருந்து உட்செலுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. யார் அந்த காரியத்தை செய்தார்? அங்கு வேலை பார்க்கிற டாக்டர்களே அந்த வேலையை பார்த்தார்களா? என்ன நடந்தது? எப்படி அவர் இறந்தார்? இன்றைக்கு வரைக்கும் எவருக்கும் தெரியாது. ஹர்விந்தர் சிங் ரிண்டாவுக்கு நெருக்கமான ஹாப்பி சங்கீரா என்பவர்
இத்தாலியில் நடந்த தாதாக்களுக்கு இடையிலான மோதலில் சம்பந்தமே இல்லாமல் கொல்லப்பட்டார். இவரை கொன்றது யார்? இவர் கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? யாருக்கும் தெரியாது. தேடப்படும் காலிஸ்தான் பயங்கரவாதியான குல்விந்தர் ஜித் சிங் கான்பூரியா என்பவர் தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்கில் இருந்து ரகசிய ஏஜென்ட்களால் திடீரென கடத்தப்பட்டார். காலிஸ்தான் இயக்கங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது, எப்படி ஆபரேட் பண்ணுகிறார்கள் என்பன போன்ற அத்தனை தகவல்களையும் அவரிடமிருந்து நம்முடைய ரகசிய உளவுத்துறை கறந்தது. 2023 ஜூன் 15 பிரிட்டிஷ் பர்மிங்ஹாம் சிட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த காலிஸ்தான் பயங்கரவாதி அவுதார் சிங் காண்டா சந்தேகத்துக்கு இடமான முறையில் செத்து போயிருந்தார். அவர் விஷவூசி ஏற்றி கொல்லப்பட்டதாக அவரது உறவினர்களும் நண்பர்களும் குற்றம் சாட்டினர். போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. ஆனால் விஷவூசிக்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் அவரை கொன்றது யார்? எப்படி கொன்றார்கள்? என்ன நடந்தது? இது யாருக்கும் தெரியாது. அவுதார் சிங் காண்டா செய்த தவறு என்ன? லண்டனில் இருக்கிற இந்திய தூதரகத்தை தாக்கியதோடு அங்கிருந்த பாரத தேசத்தின் மூவர்ண கொடியை அவமானப்படுத்தினார். இன்றைக்கு அவர் உயிருடன் இல்லை. 2023 மார்ச் 1 கராச்சி அக்தர் காலனி அருகே பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் மிஸ்டர் ஜஹூர் இப்ராஹிமை தலையிலேயே சுட்டுக் கொண்டனர். யார் அந்த மிஸ்டர் ஜஹூர்? வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கந்தஹாருக்கு கடத்திய 5 பயங்கரவாதிகளில் ஒருவர். அவர் எவ்வளவு கொடூரமானவர் என்பதை தெரிந்து கொள்வோம். 1999 டிசம்பர் 24 நேபாள தலைநகர் காட்மாண்டில் இருந்து டெல்லி நோக்கி கிளம்பிய IC-814 விமானம் 5 பேரால் ஆப்கனில் உள்ள கந்தஹாருக்கு கடத்தப்பட்டது. அந்த 5 ஒருவராக இருந்தவர் மிஸ்டர் ஜஹூர். விமான பயணிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டனர். பயணிகளை விடுவிக்க வேண்டுமென்றால் இந்திய சிறைகளில் இருக்கும் முக்கிய இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்திய அரசை பணிய வைக்க பிணை கைதிகளில் ஒருவராக இருந்த ரூபின் கட்யால் எனும் இளைஞரின் நெஞ்சில் குருவாளை சொருகி இரக்கமின்றி கொண்டவர் மிஸ்டர் ஜஹூர் இப்ராஹிம். ரூபின் கட்யால் அப்போதுதான் திருமணம் முடித்து ஹனிமூனுக்காக நேபாளம் சென்றுவிட்டு மனைவியுடன் விமானத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். கடைசியில் தன்னுடைய மனைவியின் கண்ணுக்கு முன்பே பயங்கரவாதியின் குருவாளுக்கு கொடூரமான முறையில் இரையானார். இவ்வளவு கொடூரமான மிஸ்டர் ஜஹூர் என்கிற அந்த மனித மிருகம் தற்போது வேட்டையாடப்பட்டு விட்டது. இந்த விமான கடத்தலுக்கு மூளையாக இருந்த மசூத் அசாரை குறிவைத்து 2019 பெஷாவரில் அவர் தொழுகை நடத்திய மசூதிக்கு வெளியே பிரம்மாண்டமான குண்டு வெடிப்பு நடந்தது. குறித்த நேரத்துக்கு முன்பே அந்த குண்டு வெடித்து விட்டதால் மசூத் அசார் தப்பித்து விட்டார். இல்லை என்றால் அன்றைக்கே அவர் பரலோகம் போயிருப்பார். 2021 ஜூன் 23 லகூரில் உள்ள ஜோஹர் டவுன் பகுதியில் ஹபீஸ் சையத் வீட்டருகே இருந்த போலீஸ் செக் போஸ்டின் மீது வெடிப்பொருள் நிரம்பிய கார் ஒன்று மோதி வெடித்து சிதறியது. அதில் 4 பேர் கொல்லப்பட்டனர், 24 பேர் காயமுற்றனர். ஆனால் ஹபீஸ் சையத் தப்பிவிட்டார். மும்பை தொடர்குண்டு வெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் ஹபீஸ் சையத் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 செப்டம்பர் 26 பெஷாவரில் ஹபீஸ் சையத்துடைய மகன்களில் ஒருவரான கமாலுதீன் சையத் மின்னல் வேகத்தில் காரில் வந்த அடையாளம் தெரியாத சிலரால் கடத்தப்பட்டார். இப்போது வரை அவரும் கிடைக்கவில்லை, அவரது உடலும் கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI புலனாய்வு செய்தும் பலன் இல்லை. 2023 செப்டம்பர் 30 கராச்சி சோஹ்ரப் கோத் என்கிற பகுதியில் ஹபீஸ் சையத்துக்கு நெருக்கமான கூட்டாளியுமான கைசர் ஃபாரூக் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்த சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடலில் 9 குண்டுகள் சரமாரியாக துளைத்திருந்தன. கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள தேரா இஸ்மாயில் கான் எனும் நகருக்கு செல்வதற்காக மதரசாவில் இருந்து ஃபாரூக் வெளியே வந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. கைசர் ஃபாரூக் வெளியே வந்தபோது திடீரென ஒருவர் சுடுவதும் அவருடன் வந்தவர்கள் மறைவிடம் தேடி தெரித்து ஓடுவதுமான அந்த வீடியோ பாகிஸ்தானில் அப்போது வைரலானது. 2023 அக்டோபர் 11 இந்தியாவால் அதிகம் தேடப்படும் குற்றவாளியான ஷாஹித் லத்தீப் பாகிஸ்தான் சியால்கோட்டில் வைத்து அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் லத்தீப்புடன் ஒருவரும் கொல்லப்பட்டார். கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பித்து மறைந்தனர். யார் அந்த ஷாஹித் லத்தீப்?
2016 ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு பதான்கோட் விமான தளத்தின் மீது 4 பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். அதில் இந்திய விமானப்படையை சேர்ந்த 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலை வழிநடத்தியவர் ஷாஹித் லத்தீப். இன்று அவர் உயிருடன் இல்லை. இந்திய எதிரிகளின் கதை அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்திலேயே முடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய நம்ம சினிமால பாக்குறோம்ல அந்த துரந்தர், அந்த துரந்தர் இப்ப ரொம்ப ஆக்டிவா பாகிஸ்தானில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. துரந்தர்களின் கைவரிசை பாகிஸ்தானில் இப்படி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கிலியை உருவாக்கி இருக்கிறது. பாகிஸ்தான் அரசும் சரி, பாகிஸ்தான் உளவு அமைப்புகளும் இந்திய துரந்தர்களின் கைவரிசையை கண்டு நடுங்கி போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பின்னால மூளையா யார் இருக்கா அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மூளைதான், அந்த மூளையின் பெயர்தான் அஜித் தோவல். மோடியும் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர். அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உலகின் வளர்ந்த பொருளாதார நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் இவையெல்லாம் அங்கம் வகிக்கும் G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மோடி கலந்து கொண்டார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான விரிவான பேச்சுவார்த்தை புதன்கிழமை, அதாவது நேற்றைக்கு நடைபெற்றது. 2 தலைவர்களும் நேரில் சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது கடந்த 1.5 ஆண்டுகளில் இதுவே முதன்முறையாகும். வர்த்தக உடன்பாடு, ஆபரேஷன் சிந்தூர் குறித்த டிரம்பின் சர்ச்சை கருத்துகள், பாகிஸ்தானிடம் அமெரிக்கா காட்டுகிற நெருக்கம் ஆகியவற்றால் இந்திய அமெரிக்க உறவு பலவீனமாக இருக்கும் நிலையில் மோடி டிரம்ப் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசிய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து 2 தலைவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஓமன் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் சில தினங்களுக்கு முன்பு நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் மாலுமிகளின் பாதுகாப்பு விவகாரத்தை டிரம்பிடம் பிரதமர் மோடி எழுப்பினார். அத்துடன் ஈரான் அமெரிக்கா இடையே நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை கையொப்பமாக உள்ள அமைதி ஒப்பந்தத்தில் மாலுமிகளுக்கான பாதுகாப்பு அம்சம் சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மோடி. பின்னர் 2 பேரும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர். அப்போது பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். மேற்காசியாவில் அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்கான நம்பிக்கையை உயிர்ப்பித்ததில் ट्रंपिन தலைமைத்துவம் பாராட்டத்தக்கது. आपके इन प्रयासों के कारण पश्चिम एशिया में शांति की एक नई किरण नजर आ रही है और हम आशा करते हैं कि चिरस्थायी शांति बनेगी। एक्सेलेंसी, आप और हम सभी इस बात से सहमत हैं कि हॉर्मुज का खुला रहना एक वैश्विक अर्थव्यवस्था के लिए बहुत ही अनिवार्य है। சுதந்திரமான கடல்சார் போக்குவரத்தை இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருகிறது. कि फ्रीडम ऑफ नेविगेशन सुनिश्चित होना चाहिए और इस पर हम सब ने मिलकर के बल देना चाहिए. கடல்சார் வர்த்தகத் துறையில் லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானதாகும். ஈரானுடன் ஏற்பட உள்ள ஒப்பந்தத்தில் மாலுமிகளின் பாதுகாப்புக்கான அம்சங்களும் இடம்பெறும் என நம்புகிறேன். एक्सेलेंसी, आप जानते हैं कि मैरीटाइम ट्रेड की दुनिया में भारत के लाखों सी फेरर आज दुनिया के अलग अलग समुद्र में अपनी सेवाएं दे रहे हैं, विश्व की प्रगति में बहुत बड़ा योगदान दे रहे हैं और मैं समझता हूं कि उनकी सुरक्षा भी उतना ही महत्वपूर्ण है. அத்துடன் ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் பிரதமர் மோடி. मुझे पूरा विश्वास है कि समझौते में सी फेरर की सुरक्षा भी सुनिश्चित होगी और उसको प्राथमिकता मिलेगी. மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். மோடியுடனான சந்திப்பு மிக சிறப்பாக அமைந்தது. இந்தியாவின் தலைவராக அவர் இருக்கும் வரை அனைத்து விவகாரங்களிலும் இந்தியா மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்றே நான் நினைக்கிறேன். இந்தியா மிகப்பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. நான் வெள்ளை மாளிகையில் இருக்கும் வரை இந்தியாவுக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்கிறார் என்று நீங்கள் கருதலாம். You said many a times that India has a great friend in United States, in Washington DC, in White House till the time you are president. But some of your decisions recently caused trouble, concern in India. How would you like to assure people of India
the leader of India. Well, I said it. As long as I'm president, we have a great. They have a great friend in the White House. I don't know where there might have been a trouble, but I don't think so. I can tell you, everyone here, they love India. They have tremendous respect for this man. வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் நாங்கள் மிக நெருக்கமாக செயல்பட்டு வருகிறோம். பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் மிக கடுமையானவர். அவரது பாணி தனித்துவமானது. பார்ப்பதற்கு ஒரு தேவதையைப் போல மோடி இருக்கிறார். உண்மையில் அவர் மிக கடுமையானவர் என்றார் ட்ரம்ப். அவரை மிக இனிமையானவர் என்றே எல்லோரும் கூறுவர். ஆனால் பேச்சுவார்த்தையில் மிக தீர்க்கமானவர். He's a very tough negotiator. He's one of the toughest, actually. So you look at this man. I'll give you a lesson. He's the most beautiful looking man. He looks so nice. He's like an angel. But actually, he's as tough as he's a killer. I don't want to. He's a killer. He's as tough as they come. But he looks so good. So he gets you by surprise. There's few people like this. People say he's such a nice man. I said no, he's very tough. He's a tough trader. And he loves the Indian people, but he also loves the USA. We had Howdy Modi in Houston, remember? And the stadium was full. Right, remember? That was great. And we'll be going to India sometime in the future. அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான இந்தியா மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவை அமெரிக்கா பாதுகாக்கும் என்றார் ட்ரம்ப். Speak to the defense relationship between India and the United States. I think it's a great relationship. I can tell you this, without having a contract, we don't have a contract, you have to write contract. But if they were attacked, we would be there to help them. How is that? Is that a good statement? Okay, come here, man. If anybody attacks that man, we're going to be there. Now, if there's a new leader, I'm not sure about it. எதிர்வரும் காலத்தில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்பின் பேச்சை புன்னகைத்தபடி மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தார் மோடி. முன்னதாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற G7 உயர்நிலை கூட்டத்தில் பேசிய மோடி, தற்போதைய உலகம் வளங்களின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படவில்லை, நம்பிக்கை பற்றாக்குறையால் தான் பாதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது, the world is not suffering from a deficit of resources, it is suffering from a deficit of trust என்று குறிப்பிட்டார். ட்ரம்பை அருகில் வைத்துக் கொண்டே இந்த வார்த்தைகளை மோடி தெரிவித்தார். அமெரிக்காவை கண்டு மோடி அஞ்சுகிறார் என்று பிதற்றும் ராகுல் அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். எந்த அழுத்தத்துக்கும் மோடி எப்போதும் பணிய மாட்டார் என்பதற்கு ட்ரம்பின் வார்த்தைகளே சாட்சி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.